ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பாட்டிஸ் கிச்சன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நாம் ப்ரான் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ப்ரானை வாங்கி மசாலா ஆட் பண்ணி, அதாவது சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் இதெல்லாம் புழிஞ்சு மேரினேட் பண்ணிக்கணும். மேரினேட் பண்ணதை இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கப்பில் அளந்து 400 கிராம் அரிசி எடுத்து, நான் இன்றைக்கி சாதா அரிசி தான் எடுத்திருக்கேன். 400 கிராம் அரிசி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஊற வச்சு எண்ணெய் சேர்த்து அதில் கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வதக்குனதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோட இந்த மேரினேட் பண்ண ப்ரானையும் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலாவான சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர் பவுடர் இதெல்லாம் பிரியாணியோட மசாலாவில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம வச்சுருக்க புதினா இலையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு 400 கிராம் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை எடுத்து ஊற்றிட்டு அதில் லெமனை புழிஞ்சு ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதி வர வரைக்கும் வேக விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 400 கிராம் ரைஸ் ஊற வச்சோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா அதை கிண்டி விடணும். நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் விசில் போட்டு குக்கரில் ஒரு விசில் வர வரைக்கும் வச்சு இப்படி எடுத்திங்கன்னா சுவையான பிரியாணி ரெடி. 20 நிமிஷத்தில் அட்டகாசமான ஒரு ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடும். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.